வரே வா, சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ஒன்று பார்க்கலாமா? ஒரே போர் அடிக்குதுல ஒரே மாதிரி ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோன்னு, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். இன்றைக்கி நம்ம வந்து கேரட்டை வச்சு செம்மையாக ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1/2 கிலோ கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு தண்ணியில் வந்து வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாறினதும் இந்த ஸ்டேஜ் வர அளவு அரைச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் முழுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சிட்டு கடாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து சிம்லேயே வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேரட் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுகரை வந்து பவுடர் பண்ணி அதையும் ஒரு கப்பு இல்லை 1.5 கப் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுகர் தேவையான அளவு. அது ஒரு பக்கம் வந்து அரைச்சி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய கடாயில் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து இது அப்பப்போ விடணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். அரைச்சி வச்சுருக்க நம்ம இந்த கேரட்டை வந்து இதில் போட போகிறோம். எல்லாத்தையும் இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கை விடாமல் கலரி விட்டுன்னு, நார்மலாக அல்வாக்கு எப்படி நம்ம கை விடாமல் எண்ணெய் அப்பப்போ நடுவில் போட்டு நெய் போட்டு கலரி விடுவோமோ அந்த மாதிரி கலரி விட்டுட்டே வரும்போது இது லாஸ்ட்டில் வந்து டைட்டாக பிடிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இது இந்த மாதிரி கலரி விட்டுனே வரணும். அவ்வளோதாங்க. இதுக்கு எதுவும் பெருசாக நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணுன்னு அவசியமும் இல்லை. சிம்பிளும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம நார்மல் கேரட் அல்வா சீவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் ஸ்டாலில் போய் நம்ம ஸ்வீட்டு கேரட் அல்வா இந்த மாதிரி அல்வாங்கெலாம் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு கேரட்டை வச்சு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அதிகமான ரெசிபீஸோடு உங்களை வந்து திருப்பியும் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.